தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். நைட்டே பச்சை பட்டாணி ஊற வச்சுருக்கேன். ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். பட்டை 2 துண்டு, சோம்பு 1 ஸ்பூன், ஏலக்காய் 1, பிரிஞ்சி இலை 1, 1/2 கப் அரிசி எடுத்துருக்கேன். அதுக்கு 3 வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு பச்சை மிளகாய் 6 சேர்த்துருக்கேன். இந்த பச்சை மிளகாய் வந்து காரமே இல்லை, அதனால் நான் பின்னாடியும் கொஞ்சம் சேர்த்துருப்பேன். கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். காரமான பச்சை மிளகாய் இருந்தால் 6 போதுமானது. இது நல்லா வதங்கி வரட்டும், வெயிட் பண்ணலாம். ஒரு தேங்காய் எடுத்துருக்கேன். நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி பால் எடுத்துக்கலாம். தேங்காய் எவ்வளோ முடியுதோ அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இது அரைஞ்சி நல்லா வந்திருக்கு பாருங்கள். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இப்போ பால் எடுத்துடலாம். தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாட்டர் எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. அதேமாதிரி மிளகாய் தூளும் கிடையாது. பச்சை மிளகாயோட காரம் மட்டும்தான். தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் எடுத்துக்க போகிறோம். பானியன் நல்லா வதங்கி வரட்டும். அடிக்கடி இந்த டிஷ் வந்து செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும். செய்யறதும் ஈஸி. இப்போ ஊற வச்சுருந்த பச்சை பட்டாணியை ஆட் பண்ணிடுறேன். இந்த வெங்காயத்தோடையே அதுவும் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இது மாதிரி வதக்கிட்டு நம்ம வாட்டர் ஆட் பண்ண சொல்ல பட்டாணியும் சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். இது நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்து இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ண போகிறோம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிடுறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. புதினா இலை ஒரு கையளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இலையெல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் 3 கப் அளவுக்கு ஆட் பண்ணிடலாம். 1/2 கப் அரிசி ஆட் பண்ண போகிறோம். அதனால் டபுள் மடங்கு 3 கப் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஆட் பண்ண பச்சை மிளகாய் வந்து காரம் கம்மியாக இருந்தது. அதனால் இப்போ 2 ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக திரும்பவும் ஆட் பண்ணுவேன். இப்போ பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஊற வச்சுருக்க அரிசி 1/2 கப் அளவுக்கு ஆட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. திருப்பி 3 பச்சை மிளகாய் கீரை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, க்ளோஸ் பண்ணிடலாம். மேலே வெயிட் வச்சிடுறேன். பாருங்கள், தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள், ஆனால் ஹெல்த்தி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.